அதே மாதிரி இந்திரா ஆவாஸ் யோஜனா நமக்கு ரூரல் ஏரியாவில் வீடு கட்டி தருவாங்கள்ல, ரூரல் ஏரியாவில் 1985. ஆக்சுவலாக அது வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து இறந்ததுக்கப்புறம் ஐஏஒய்னு சொல்லுவாங்க, இந்திரா ஆவாஸ் யோஜனா. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஐஏஒய் அப்படின்னா ரூரல் ஏரியாவில் 1985 இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததுக்கப்புறம். இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும்னா ஐஎன்சி உருவாகி 1885 உருவாச்சு. அதோடைய 100 இயர்ஸ் வந்து அதோடைய நினைவாக இந்திரா ஆவாஸ் யோஜனா. இதேமாதிரி அர்பனில் ஸ்லம் ஃப்ரீ இந்தியா, குடிசைகள் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்னு ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ஓகே, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா RAY 2009. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1984 ராஜீவ் காந்தி வந்திருப்பார். அதோடைய 24 இயர்ஸ் நினைவாக நமக்கு 1989, அதாவது 2009. ஓகே, 2009 இதை கூட்டினோன்னா அப்போ அதனுடைய நினைவாக நமக்கு 2009 RAY ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா எதுக்காக? அர்பனுக்கு. இந்திரா காந்தி வந்து ரூரலுக்காக. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்காக உங்களுடைய டைமை கொடுத்து இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம 11th எக்கனாமிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 10th லெசன் என்னென்னா ரூரல் எக்கனாமி. அதில் ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருந்துருப்பாங்க, நம்ம பார்த்துருந்துருப்போம். நிறையா ஸ்கீம்ஸ் கொடுத்து அதனுடைய இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரிலாம் கேட்டுருந்துருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் டேரெக்டாக அப்படியே மக்கப் பண்ணாமல் கொஞ்சம் கான்செப்சுவலாக பார்த்துருவோம். அந்த ஸ்கீம்னா என்ன, எந்த வருஷம் தொடங்கினாங்க, அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக அது தொடங்கியிருக்காங்க, அதனுடைய உள்ள என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நமக்கு 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 அம்ச திட்டம் நமக்கு எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வந்தது. ஓகேங்களா, எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வந்தது. எப்போ? நமக்கு 1975 எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வந்தது தான் நமக்கு 20 அம்ச திட்டம். சரி, 1975 சொல்லியாச்சா? என்னென்ன பண்ண போகிறாங்க அந்த திட்டத்தில், எதுக்காக, அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி எலிவேஷன் தான் மெயினாக. நமக்கு டைட்டிலே வந்து பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம் தான். அப்போ வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். ரெண்டாவது வேலை வாய்ப்பு. அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கறது, ஏன்னா நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா வறுமை ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கல்வி, எஜுகேஷன் கொடுக்கறது, வீட்டு வசதி, ஹவுசிங், இது எல்லாமே சேர்த்தது தான் நமக்கு 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை, நமக்கு MOSPI அப்படின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா, இதனுடைய அப்ஜெக்டிவ் மேலே சொன்னதே தான், டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் புவர் அண்டர் ப்ரிவிலேஜ்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது தான் வந்து இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஓகேங்களா, அப்போ என்ன பார்த்தோம்? 20 அம்ச திட்டம் 1975 நமக்கு எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வந்தது. அதனால் இயர் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, கல்வி, வீட்டு வசதி, இது எல்லாமே முக்கியமானது. என்ன துறை, நோடல் ஏஜென்சி யாருன்னா, செயல்படுத்தக்கூடிய முகமை யாருன்னா MOSPI, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்லுவாங்க. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை. ஓகேவா, என்ன அப்ஜெக்டிவ் என்ன, இதோடைய நோக்கம் என்ன, ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது. ஓகேங்களா, எனக்கு எப்போவுமே என்னென்னா இருக்கிற டேட்டாவை அப்படியே சொல்லிட்டு போகிறது கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. கண்டிப்பாக ஏதோ ஒன்று அதை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியாலஜியாக இருக்கும். சரி, நானும் இந்த பாவர்ட்டி எலிவேஷன் இப்படியே ஒவ்வொரு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது உள்ள கண்டென்ட்டை மட்டும் எனக்கு சொல்லிட்டு போகிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாவும் சொல்கிறேன், நீங்கள் இதை நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஓகேவா, அப்போ இது எதுக்காக தொடங்கப்பட்டது? வறுமை ஒழிப்புக்காகவும் பொருளாதார சுரண்டல், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்திரா காந்தி அம்மையார் தொடங்கினது தான் நமக்கு 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, TPP அப்படின்னு சொல்லுவாங்க, TPP. ஓகேவா, இதில் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நமக்கு இன்ஃப்ளேஷன். ஓகேவா, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். ஓகேவா, இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம்னா என்னென்னு தெரியும்ல. ஆல்ரெடி நம்ம எக்கனாமியில் 10th லெசன் எடுக்கும் போது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட்டில் சொல்லியாச்சு. பணவீக்கம் அப்படின்னா ஒரு பொருளுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்க்ரீசஸ் ஆஃப் ப்ரைஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிக்ரீசஸ் ஆஃப் எது, நமக்கு பர்ச்சேசிங் பவர், அதாவது பணத்தோடைய மதிப்பு வந்து குறையும், பணத்தோடைய அந்த பொருளோடைய விலை வந்து அதிகமாகும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம
ரூபாய்க்கு 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே 100 ரூபாய்க்கு இப்போ 1 கிலோ தக்காளி கிடைக்குதுன்னா இதுதான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு 2 கிலோ கிடச்சிது. அப்போ இங்கே என்ன ஆகுது, அடுத்து பாருங்கள், இப்போ 100 ரூபாய்க்கு 1 கிலோ தான் கிடைக்குதுன்னா நம்ம பர்ச்சேசிங் பவர் ரெடியூஸ் ஆகுது. அப்போ பணத்தோடைய மதிப்பு அங்கே குறையுது. அந்த பொருளுடைய மதிப்பு, அதாவது விலை அதிகமாயிடுச்சு. அப்போ பொருளுடைய விலை அதிகமாகி பணத்தோடைய மதிப்புனா ஒன்றும் இல்லை, பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சதுன்னா அதுக்கு தான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. இதே பணவாட்டம் அப்படின்னா டிஃப்ளேஷன்னா அப்படியே ஆப்போசிட். பொருளுடைய விலை குறைஞ்சிட்டே இருக்கும், ஆனால் நமக்கு பணத்தோடைய மதிப்பு அதிகமாகும். ஏன்னா பொருளுடைய விலை குறைஞ்சதுன்னா பர்ச்சேசிங் பவர் அதிகமாகும்ல. இப்போ 2 கிலோ கிடச்சிது, அடுத்து அதே 100 ரூபாய்க்கு 5 கிலோ தக்காளி வாங்கினா அங்கே தான் பொருளோடைய பர்ச்சேசிங் பவர் அதிகமாகிருக்கு. அப்போ இது நல்லது தானே அப்படின்னா, ஒரு கட்டத்தில் போகும்போதே விவசாயிகளுக்கு லாபம் இருக்காது, அந்த கடை ஓனருக்கு லாபம் இருக்காது. அப்போ எதுவுமே இல்லாமல் அவங்க வேலைக்கு ஆட்கள் எடுக்க மாட்டாங்க, ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. அதனால் எல்லாத்தையும் வேலையை விட்டு நிறுத்துவாங்க. கடைசியில் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகும். பெரிய ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன், நமக்கு எப்படி 1929 பெரிய ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இது வாட்டம். ஓகேவா? வாட்டம் வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும். பணவீக்கம் ஓரளவு நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். இப்போ 1970s கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயிலெலாம் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ அதோடைய விலை பல மடங்கு உயர்ந்துச்சு. இது பணவீக்கம். ஓகேவா? அப்போ இதுதான் வீக்கம்னு அதிலே வந்துருச்சு பாருங்கள். பணவீக்கம் அப்படின்னா பொருளுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 20 அம்ச திட்டத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதும் ஒரு திட்டமாக இருக்குது. ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு உற்பத்தியை அதிகப்படுத்துறது. ஓகேவா? ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறது. ஓகேவா? ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தியை அதிகப்படுத்துறது. 3வது வில்லேஜ், நமக்கு கிராமப்புற நலவாழ்வு. ஓகேவா? கிராமப்புற நலவாழ்வு, வில்லேஜுடைய வெல்ஃபேர், இதுவும் சேர்ந்து வரும். அடுத்து இன்னும் ஒரு சிலதெல்லாம் வரும். நமக்கு சமூக பொருளாதாரம் குற்றங்களை குறைக்கிறது. ஓகேவா? சோஷியோ எக்கனாமிக் க்ரைமை குறைக்கிறது. சோஷியோ அண்டு எக்கனாமிக் க்ரைம்ஸை குறைக்கிறது. ஓகேவா? க்ரைமை ரெடியூஸ் பண்ணுறது. அடுத்து இன்னும் ஒரு சில விஷயங்கள், இதோட முடிச்சிடலாம் இந்த ஸ்கீமை. நகர்ப்புறத்தில் கடன் உதவி அவங்களுக்கு. ஓகேவா? கடன் உதவி, கிரெடிட் ஹெல்ப். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு கடன் உதவி. அப்போ பாருங்கள், ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1975 கொண்டு வந்தது. வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்புக்கு, கல்விக்காக, வீட்டு வசதி. என்ன மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை. அதுக்கப்புறம் எதுக்காக, ஏழைகள் நலிவடைந்த பிரிவினருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தியை ஊக்கப்படுத்துகிறாங்க, உற்பத்தியை அதிகப்படுத்தணும். ஓகே, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும், உற்பத்தியை அதிகப்படுத்தணும். கிராமப்புற நலவாழ்வு, சோஷியோ எக்கனாமிக் க்ரைம்ஸை குறைக்கிறது, கடன் உதவி பண்ணுறது, இதெல்லாம் தான் 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது. இதெல்லாம் தான். ஓகேவா? 2வது ஐஆர்டிபினா நமக்கு இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இன்டகிரேட்டட் ரூரல்னு வந்துருச்சு பாருங்கள். அப்போ ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நமக்கு ஐஆர் சொல்கிறோமா, ஐஆர் 5-6ன்னு வருதா. அப்போ அந்த மாதிரி இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5-6-7-8 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, 5-6-7-8. அப்போ 1978 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 2, 1980 இந்தியா முழுக்க நேஷ்னல் வைட், ஓகே, நமக்கு தேசிய அளவில் தொடங்கினாங்க. 1982 ஆகிடும். இது 80 செயல்படுத்த ஆரம்பித்து 82 கிட்ட ஆகிடும். ஓகே, 82 அக்டோபர் கிட்ட ஆகிடும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. சரி, இந்த திட்டத்துடைய அப்ஜெக்டிவ் என்ன? நமக்கு குடும்பங்களை வறுமை கோட்டுக்கு மேலே உயர்த்தணும். சரி, இது எல்லாத்துலேயும் பவர் டெலிவிஷன் ஸ்கீம்னா அதை தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் எப்படி அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது, நமக்கு சுய வேலை வாய்ப்பு கொடுக்கறது. அப்போ சுய வேலை வாய்ப்பு கொடுக்கறது மூலியமாக ஒரு குடும்பத்தை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வரது. ஓகே, வறுமை கோட்டுக்குன்னா என்னென்னு தெரியும்ல, உணவு, ஓக்யூப்னு சொல்லுவாங்க, உறைவிடம், அதாவது நமக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, தங்கிறதுக்கான இடம். இந்த 3 பேசிக் திங்ஸ் கூட ஒருத்தர்னால பூர்த்தி பண்ணிக்க முடியலை அப்படின்னா அவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. பிபிஎல்னு சொல்லுவாங்க, பிலோ பாவர்ட்டி லைன். ஓகே, அந்த பிபிஎலுக்கு கீழே இருக்காங்க. அப்போ அந்த பிபிஎலுக்கு மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் டு
ரைஸ் ஃபேமிலிஸ் எதுக்கு எபோவ் த பாவர்ட்டி லைன். இப்போ சொன்னோம்ல அதுதான். சரி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நோடல் ஏஜென்சி இருப்பாங்க. நோடல் ஏஜென்சின்னு ஒன்றும் இல்லை, செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. இவங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய வறுமை ஒழிப்பு திட்டங்கள்லாம் மேக்ஸிமம் யார் தான் செயல்படுத்துவாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான், மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தான் வந்து இதை செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஐஆர்டிபிங்கிறது 5, 6, 7, 8 ஞாபகம் வச்சுக்கணும். 80லேருந்து 82 வரைக்கும் ஆயிடுச்சு தேசிய முழுக்க. நமக்கு இயர் தொடங்கினது ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்காக? குடும்பங்களை வறுமை கோட்டுக்கு மேலே உயர்த்துறதுக்காக இது தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தான் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இதில் நமக்கு கிராமப்புறத்தில் ஏதோ ஒரு தொழில், நமக்கு வேளாண்மையாக இருக்கட்டும், கிராமப்புற ஏழைகளுக்கு வேளாண்மை அதை பற்றின பயிற்சி கொடுப்பாங்க, அதாவது சொல்லித்தருவாங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறதுக்கு. தோட்ட தொழில், ஹார்டிகல்ச்சர் நமக்கு, அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு, கேட்டில்ஸு, நம்ம கால்நடை வளர்க்குறது, லைவ் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி நெசவு, அடுத்து ஹேண்ட்கிராஃப்ட்ஸு, இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் தொழில்கள் இருக்கோ அது மூலியமாக சுய வேலை வாய்ப்பு, ஓகே, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறது தான் வந்து ஐஆர்டிபி திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். இதில் இன்னொன்றும் பண்ணுவாங்க, கடனுதவியும் தருவாங்க. ஓகே, கடனுதவியும் தருவாங்க. ஐஆர்டிபி கீழே கடனுதவி தருவாங்களான்னா கடனுதவியும் தருவாங்கன்னா நிறையா பேர் இது மூலியமாக பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் ஐஆர்டிபி 1970 எமர்ஜென்சி முடிஞ்சு 75. ஓகே, 1975 எமர்ஜென்சியாக இந்த திட்டம் 1978 தொடங்கப்பட்டது. 5, 6, 7, 8. ஓகே, நம்ம IR8 தானே சொல்கிறோம், அப்போ அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. IR 7, 8 அப்படிங்கிறது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, அப்போ ஐஆர்டிபினா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். 1978 செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் டு ரைஸ் த ஃபேமிலிஸ் எபோவ் த பாவர்ட்டி லைன்னு சொல்கிறாங்க. உணவு, உடை, உறைவிடம், குடும்பங்களை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வரதுக்காக நோடல் ஏஜென்சி யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? 3வது திட்டம் என்ன அப்படின்னா ட்ரைசம். நமக்கு ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஊரக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்புக்குண்டான பயிற்சி. ஓகே, இப்போ என்ன சொன்னாங்க? ஐஆர்டிபியில் 1978 சுய வேலைவாய்ப்பு உருவாக்குறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சுய வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு நமக்கு முதல்ல அதை பற்றின நாலேஜ் வேணுமா? அப்போ அதை பற்றின பயிற்சி எடுத்துக்கணுமா? அப்போ அதுதான் ட்ரைசெம். ஓகேங்களா? அப்போ அதுதான் ட்ரைசெம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1979. இதில் இந்த ஸ்கீமில் என்னென்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் 10 வருஷம் கழித்து புதுப்பிச்சிருப்பாங்க. இப்போ இன்னொன்று சொல்லணுன்னா JRY அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. 1989 நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டர், நமக்கு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் 1889 பிறந்திருப்பார். அப்போ அவருடைய 100 இயர்ஸ்க்காக இந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஐஆர்டிபியில் நமக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற சொல்லிட்டாங்க, நமக்கு ட்ரைசமில் அதுக்குண்டான ட்ரைனிங் அடுத்த வருஷம் கொடுக்குறாங்க. இல்லை அது மறந்துடுச்சு அப்படின்னா நமக்கு 79 ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 89 வேலை கொடுக்குறாங்க, 10 வருஷம் கழிச்சு. ஓகே, அப்போ 10 இயர்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சு ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்படி தாங்க படித்தாகணும், ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் அப்படியே மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களுடைய டேலண்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் வந்து இன்டர்லிங்க்டாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் ஏதோ ஒன்றோட கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து பார்த்தவொடனே ஆன்சரை வந்து அடிக்க முடியும். இல்லாட்டி ரொம்ப யோசிக்கணும், டைம் எடுக்கும். ஓகேவா? சரி, இது எப்போ தொடங்கினாங்க? August 15, 1979. அதனால் டேட்டு பிரச்சனை இல்லை. எதுக்கு? ப்ரொவைடிங் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டு ரூரல் யூத்னு சொல்கிறாங்க. அப்போ கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த திறன்களை வழங்குறது ரொம்ப முக்கியமானது. எந்த இயர்? 18லேருந்து 35 வருஷம், அந்த வயசுக்குள்ளே மட்டும்தான் இளைஞர்களுக்கு. அப்போ 18லேருந்து 35 வயசுள்ள இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப திறனை கொடுக்கறது. இந்த திட்டம் SGSYயாக 1999 மாறிடுச்சு. SGSYனா என்னது? ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. ஓகே, இது முக்கியமானது. அதே ஸ்வர்ண ஜெயந்தி இது நமக்கு சஹாரி ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு இருக்கும். ஓகே, SJ ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. 1997. நமக்கு ஸ்வர்ணம்னா என்னது? தங்கம், கோல்டு. ஓகே, ஸ்வர்ண ஜெயந்தி, அதாவது ஜெயந்தினா விழா தானே, அப்போ பொன் விழா. சஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சஹாரி அப்படின்னா நமக்கு அர்பன். ஓகே, ரோஜ்கர் அப்படின்னா வேலைவாய்ப்பு. ரோஜ்கர்னா வேலைவாய்ப்பு.
யோஜனானா திட்டம். அப்போ தங்க விழா பொன் விழாங்கிறாங்க எதுக்காக? நமக்கு 1947 சுதந்திரம் கிடைஞ்சது. அப்போ அதுலேருந்து 50 இயர்ஸ், அப்போ 50 வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்காக பொன் விழா, அதுதான் ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாரி ரோஜ்கர் யோஜனா அதாவது நகர்ப்புறத்தில் வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேவா, நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். இங்கே வேலைவாய்ப்பு அதுவே இது நகர்ப்புறத்துலன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ கிராமப்புறத்தில் தான் SGSY. இது SJSYனா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நகர்ப்புறத்தில் ரோஜ்கர்னு சொன்னோம், ஆனால் இங்கே ஸ்வராஜ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வராஜ்கோர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுய வேலைவாய்ப்பு. ஓகேவா, அப்போ அதில் பாருங்கள் ரோஜ்கர், இது சுய வேலைவாய்ப்பு. இது 2 வருஷம் கழித்து தொடங்கினாங்க. இது 97, அது 99. அந்த திட்டத்தோட ட்ரைசம் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா, ட்ரைசம் 1999 SGSYயோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, இதில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் அப்போ பாருங்கள், நம்ம 1979 ட்ரைனிங் சும்மா கொடுக்கல, மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. மந்த்லி குறிப்பிட்ட அமௌண்ட்னா 200 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ட்ரைனிங் எடுக்கிறது. அப்போ நம்ம போய் கற்றுக்கிறதுக்காக நமக்கு 200 ரூபா காசும் கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்போதைக்கு. அப்போ இதில் நமக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பழங்குடியினருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க. முக்கியமானது பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. ஓகே, 1/3 இடஒதுக்கீடு ட்ரைசமில். அப்போ நிறைய பேர் இதில் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. வயசு தான் நமக்கு முக்கியம். 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நமக்கு மந்த்லி 200 ரூபா அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. எல்லாத்துக்கும் நமக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பழங்குடியினர்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ 200 ரூபா காசும் கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 15, 1979 தொடங்கினது ட்ரைசம். அப்படின்னா ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்புக்கான பயிற்சி திட்டம். ஓகேங்களா, முக்கியமானது. SGSYயோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது சொல்கிறாங்க, சுய வேலை வாய்ப்புக்கான திட்டம். அதுவே ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் அர்பனில் வேலை வாய்ப்புனா 97. புரிஞ்சுதுங்களா? அதே அடுத்த திட்டம் என்னென்னா FWP, நமக்கு ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், வேலைக்கு உணவு திட்டம். வேலைக்குன்னா எனக்கு எப்படி கேட்குதுன்னா ஏழைக்கு அப்படின்னு கேட்குது. அப்போ ஏழைக்கு 7 ஓகே, ஏழை 7ன்னு சொல்கிறோம்ல. அப்போ 1977 இல்லாட்டி வேலைக்கு உணவு கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த டைம் 7 மணி, காலையில் 7 மணி, நைட்டு 7 மணி, இந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. வேலைக்கு உணவு கொடுக்குறாங்க. இல்லை ஏழைக்கு 7. அப்போ ப்ரொவைடிங் ஃபுட் கிரெயின்ஸ், உணவு தானியங்கள் கொடுக்குறாங்க ஆஸ் வேஜஸ். அப்போ வேஜஸ் நம்ம கூலிக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, நம்ம வேலை செஞ்சதுக்கு பதிலாக சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக உணவு தானியமாக கொடுத்துட்றாங்க. இப்போ வறட்சி வறுமை காலங்களில் உடல் உழைப்பு சார்ந்ததுக்கு நமக்கு சம்பளத்துக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்க, உணவு தானியமாக கொடுக்கறது தான் நமக்கு ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான திட்டம். இந்த ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் தான் என்னவா மாறி இருக்குன்னா, முதல்ல ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 1977 இருக்கா. இது என்னவா மாறுச்சுன்னா 1980 NREPயாக மாறுச்சு. NREP அப்படிங்கிறது நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேவா, ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அந்த 100 நாள் வேலை கொடுக்கறது. அப்போ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்துச்சுன்னா FWPயாக இருந்துச்சு. வேலைக்கு உணவு திட்டமாக வச்சுருந்தாங்க. 1977 வேலைக்கு உணவு திட்டம்னு இருந்துச்சு. ரொம்ப முக்கியமானது இந்த FWP தான் என்னவா மாறி இருக்குது, FWP தான் NREPயாக மாறி இருக்கு. ஓகே, NREP வேலைக்கு உணவு திட்டம், ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 7 ஏழைக்கு உணவு. NREPங்கிறது 1980. ஓகேவா, நமக்கு எல்லா வயசானவங்க தானே அந்த 100 நாளில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அப்போ 80 ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 80 அப்படிங்கிறது ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். ஓகேவா, அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா NREP. இப்போ தானே பார்த்தோம், நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. இப்போ தானே பார்த்தோம், எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்கு, ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977 ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஜெனரேட்டிங் அடிஷ்னல் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்குறது. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்குறது. முன்னாடி 1977 என்ன திட்டமாக இருந்துச்சு? ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராமாக இருந்துச்சு. 1980 நமக்கு என்ஆர்இபியாக மாறியிருக்கு. ஓகே, என்ஆர்இபியாக மாறியிருக்கு. அப்போ இதில் என்ன பண்ணுவாங்க? தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கிணறுகள் உருவாக்குறது, இரிகேஷன் ஃபெசிலிட்டி உருவாக்குறது. ஓகேவா, நம்ம வெல் அப்போ இரிகேஷன் ஃபெசிலிட்டி உருவாக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணி தருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் காடுகளை பாதுகாக்கிறது, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். ஓகே, ஃபாரஸ்ட்டு கன்சர்வேஷன், நம்ம காடுகள் பாதுகாப்பு, எரிபொருள் வசதிக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணுறது. இதை யார் செயல்படுத்துவாங்கன்னா நோடல் ஏஜென்சி. என்ஏன்னு மட்டும் எழுதுகிறேன். நோடல் ஏஜென்சினா பஞ்சாயத்து ராஜ். ஓகே, பஞ்சாயத்து ராஜ் தான் வந்து இதையே செயல்படுத்துவாங்க. இந்த திட்டம் எந்த திட்டத்தோடு இணைக்கப்பட்டதுன்னா ஜேஆர்ஒய் திட்டத்தோடு இணைக்கப்பட்டது. இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு மேப் மாதிரி நான் சொல்லிட்டா, FWP ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், வேலைக்கு உணவு திட்டம் 1977. ஓகே, இந்த திட்டம் என்னவா மாறுச்சு அப்படின்னா நமக்கு என்ஆர்இபியாக மாறுச்சு. என்ஆர்இபியாக 1980 மாறுச்சு. வேலைக்கு உணவுனா வேலைக்கு ஏழைக்கு உணவு 7 இது 80s 80களில் இருக்கவங்க தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. இது என்னாச்சு? ஜேஆர்ஒய், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா தெரியல. ஜவஹர் ரோஜ்கர்னா வேலை வாய்ப்பு யோஜனான திட்டம். ஜவஹர்லால் நேருடைய 100 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்காக அவருடைய நினைவாக தொடங்கின திட்டம் 1989. புரியுதா? 1989. அப்போ FWPயாக இருந்தது, என்ஆர்இபியாக மாறுச்சு. அதுதான் ஜேஆர்ஒயாக 1989 மாறியிருக்கு. ஓகேவா, இதுக்கு மேலே யாருமே தெளிவாக சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கீம்ஸ் எல்லாருமே இயரு அப்படின்னா என்னன்னு மட்டும் படிச்சுட்டு போவாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் இவ்வளோ டெப்த்தாக படிக்கிறோம். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்கீம்ஸை. அதுவும் ஷார்ட்கட்டோட யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறோமோ கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி படிங்க போதும். இன்னொன்று, என்ன டவுட்னாலும் கேளுங்க. நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் கேட்கணுனாலும் கேளுங்க, எப்போனாலும் கேளுங்க. நமக்கு தெரியும் டெலிகிராம் சேனலில் எப்போவுமே வந்து இருப்பேன். நீங்கள் டவுட் கேளுங்க, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லாட்டி காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஐடி டெலிகிராம் ஐடியெலாம் தெரியும் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம். ஸோ அதில் எனக்கு டேக் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கேளுங்க, எப்படி படிக்கணும் அப்படி எல்லாமே நான் மோஸ்ட்லி வேர் டு ஸ்டடிலேருந்து எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் கேளுங்க. ஓகே, உங்களுடைய டவுட்ஸை வந்து தெரில அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். கேட்குறது ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம இவ்வளோ தான். ஸ்கீம்ஸ் இப்படி தான், ஆக்சுவலாக இப்படி தான் படிக்கணும். நான் உங்களுக்கு நான் எப்படி படிக்கணுங்கிறது தனித்தனியாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது எப்படி படிக்கணும், அதை எப்படி படிக்கணும்னு கொஷின் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு லெசன் படிக்கும் போதும் இப்படி தான் படிக்கணுங்கிற கான்செப்டே நான் சொல்லிடுறேன். ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திட்டம் என்ன அப்படின்னா ஆர்எல்இஜிபி அப்படின்னா நமக்கு ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அப்போ நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நிலம் இல்லாதவங்களுக்கான வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு திட்டம். கிராமப்புறங்களில் நிலம் இல்லாத ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம் 1983 ஆகஸ்ட் 15. நமக்கு இயர்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு படிச்சிருக்கோம்ல இந்த 3 முக்கியமானது: உணவு, உடை, உறைவிடம். ஓகேவா, உறைவிடம்னா தங்குற பிளேஸ், நிலம் வேணும்ல. அப்போ அந்த 3வது என்னது? 3வது தானே நிலம். அப்போ அந்த 3ங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாமா? இன்னொன்று இல்லாட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலமற்றோருக்கு ஃப்ரீ லேண்டு கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரீ, இந்த ஃப்ரீ தான் என்னது? 3. ஓகே, இப்போ அது 8. இந்த 8 பாதியாக கட் பண்ணால் 3. நீங்கள் எப்படினாலும் நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் நிறையா எனக்கு என்னென்ன ஐடியாஸ் தோணுதோ அதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது 3வது உணவு, உடை, உறைவிடம் 3 இருக்குது. அதில் 3வது, அதனால் நான் 83ங்கிறது ஞாபகம் வச்சுருக்கேன். ஆகஸ்ட் 15 அதே தான் திரும்ப இருக்க போது. லேண்ட்லெஸ் ஹவுஸ் ஹோல்ட் டு கெட் 100 டேஸ், நமக்கு 80லேருந்து ஒரு 100 நாள் வரைக்கும் நமக்கு வேலை வாய்ப்பு தருவாங்க. ஓகே, இந்த திட்டத்தில் 80லேருந்து 100 நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பு தருவாங்க. நிலம் இல்லாத குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை. ஓகே, இதில் எப்படி அந்த நிதியை வந்து ஃபண்டை வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா SC/ST ஒர்க்குக்காக ஒரு 10%,
அப்போ எஸ்சிஎஸ்டி ஒர்க்குக்காக ஒரு 10% வந்து நிதியை ஒதுக்குவாங்க. அதுக்கடுத்து சமூக காடுகள், நம்ம சோஷியல் ஃபாரஸ்ட்ரி உருவாக்குறதுக்கு அதுக்கு ஒரு 20% வந்து நிதி. அதே மாதிரி இந்திரா ஆவாஸ் யோஜனா, நமக்கு ரூரல் ஏரியாவில் வீடு கட்ட தெரிவாங்கள்ல, ரூரல் ஏரியாவில் 1985 ஆக்சுவலாக அது வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து இறந்ததுக்கப்புறம் ஐஏஒய்னு சொல்லுவாங்க, இந்திரா ஆவாஸ் யோஜனா. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஐஏஒய் அப்படின்னா ரூரல் ஏரியாவில் 1985 இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததுக்கப்புறம். இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும்னா ஐஎன்சி உருவாகி 1885 உருவாச்சு. அதோடைய 100 இயர்ஸ் வந்து அதோடைய நினைவாக இந்திரா ஆவாஸ் யோஜனா. இதே மாதிரி அர்பனில் ஸ்லம் ஃப்ரீ இந்தியா, குடிசைகள் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்னு ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ஓகே, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா RAY 2009. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1984 ராஜீவ் காந்தி வந்திருப்பார். அதோடைய 24 இயர்ஸ் நினைவாக நமக்கு 1989, அதாவது 2009. ஓகே, 2009 இதை கூட்டினோன்னா அப்போ அதனுடைய நினைவாக நமக்கு 2009 RAY ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா இதுக்காக, அர்பனுக்கு, இந்திரா காந்தி வந்து ரூரலுக்காக, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? இதுதான் ப்ராப்ளம். நான் அப்படி ஒன்று எடுத்தேன்னா அடுத்தடுத்து ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி அடுத்த டாபிக் போயிடுவேன், வந்த டாப்பிக்கை விட்டுட்டு. அப்போ நமக்கு எஸ்சிஎஸ்டி பணிகளுக்கு 10% நிதி ஒதுக்கீடு, அதே சமூக காடுகள் உருவாக்குறதுக்கு 20% நிதி ஒதுக்கீடு, இந்திரா ஆவாஸ் யோஜனா வீடு கட்டுறதுக்கு பாருங்களேன், காடு வீடு இது ரெண்டுத்துக்கும் 20% நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு. ஓகே, இது என்னென்னா நம்ம இப்போ ஒரு மேப் மாதிரி நான் சொல்லிட்டா, FWP அப்படியே ஞாபகம் திரும்ப நம்ம படிக்கும் போது தான் ரிவிஷன் ஆகும். FWP 1977 என்னவா மாறுச்சு? NREPயாக மாறுச்சு. FWPனா ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், வேலைக்கே உணவு திட்டம், வேலைக்கு உணவு. இது 1980 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். இது என்னவா மாறுச்சுன்னு பார்த்தோம், JRY. ஓகே, 1989 JRYனா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஜவஹர் அப்படின்னா நமக்கு ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர், ரோஜ்கர்னா வேலைவாய்ப்பு, யோஜனான திட்டம். ஜவஹர்லால் நேருடைய 100 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்காக வச்சோம். இது 80ஸ்க்கு மேலே இருக்கிறது வேலைக்கு உணவு. அதுவே இப்போ என்னென்னா RLEGP இருக்குல்ல, RLEGPன்னா என்னது? இப்போ மேலே படித்தோம்ல, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இப்போ 1983 இந்த திட்டமும் எதோடைய மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா JRYயோடைய மெர்ஜ் ஆயிடுச்சு. புரியுதா இப்போ எப்படின்னு? இன்னும் நான் சிம்பிளாக சொல்லணும்னா NREPயும் அடுத்து RLEGPயும் ரெண்டும் மெர்ஜ் ஆகி எதில்? JRYயில் இருக்குது. புரியுதா? இவ்வளோ தான். இப்படி நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி மைண்ட் மேப் மாதிரியோ மேப் ஸ்ட்ரக்சர் மாதிரியோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் எப்படி கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, எல்லாரும் மாதிரியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மொட்டையாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு கான்செப்டை ஞாபகம் வச்சு படிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு ஈஸியாக, நமக்கு எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? அவன் எவ்வளோ ஸ்கீம்ஸ்னாலும் கொடுக்கட்டுமே, நம்ம இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி இந்த ஸ்கீம் இதுவாக மாறிடுச்சு அப்படின்னு மெர்ஜ் பண்ணி நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திட்டம் நான் இப்போ பார்த்தது தான் JRY, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. அப்போ ரோஜ்கர்னா என்னது? வேலை வாய்ப்பு. ஜவஹர்னால் நமக்கு தெரியும், யோஜனானா திட்டம். இது எப்போ? நமக்கு 1989. ஓகே, 1989. ஓகே, 1989 வந்து தொடங்கப்பட்ட திட்டம். நம்ம ஜவஹர்லால் நேரு 1889 பிறந்திருப்பார். இப்போ அதோடைய 100 இயர்ஸ்க்காக இந்த திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இது பார்த்தால நமக்கு NREP ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்துச்சு? FWPயாக இருந்துச்சு, ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். 1977 இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி என்ன ஆயிடுச்சு? NREP 1980, NREPன்னு என்னது? நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. RLEGPனா ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், நமக்கு தேசிய கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு சொல்லுவாங்க. 1983. அந்த 3வது உறைவிடம் அப்படிங்கிறது 3. இது 80ஸ்க்கு மேலே தான் வேலை செய்வாங்க. இந்த திட்டம் ரெண்டும் மெர்ஜ் ஆகி என்னாச்சு? நமக்கு
1989 ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவை மாறிச்சு. இன்னும் முடியலை. நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே 10 இயர்ஸில் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோமா? 10 வருஷத்தில் எல்லாமே சேஞ்ச் ஆகும் மோஸ்ட்லி. அப்போ அந்த 10 வருஷத்தில் ஜேஆர்ஒயாக இருந்தது ஜேஜிஎஸ்ஒயாக மாறிடுச்சு. ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா சிம்பிள். அதே ஜவஹர் தான் இருக்குது, அதே கிராம் தான் இருக்குது. இது என்னது? சம்ருதி. சம்ருதினா செல்வம், செழிப்பு. ஓகேவா? செல்வம், செழிப்பு அந்த மாதிரி. எப்போ? யோஜனா. அப்போ ஜவஹர் கிராம் சம்ருதி யோஜனா. ஜவஹர் ஜீனாலே மோஸ்ட்லி கிராம் தாங்க வரும். எஸ்னா சம்ருதி, யோஜனானா திட்டம். அப்போ ஜவஹர் கிராமப்புற நமக்கு சம்ருத்தினா செல்வம், செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் 1999. அது 89 10 வருஷம் கழிச்சு 99. புரியுதா? அப்போ நமக்கு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. முதல்ல இது எப்படி மேப்னு பார்த்துக்கோங்க. ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977 தான் என்ஆர்இபியாக மாறிச்சு 80. இன்னொரு பக்கம் ஆர்எல்இஜிபி இருக்குது. ஆர்எல்இஜிபி 83. இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 89. 10 வருஷம் கழிச்சு ஜவஹர் கிராம் சம்ருதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு 1999. ஓகே, இதில் மோஸ்ட்லி கேட்டால் இதுதான். இதில் இன்னொன்று, ஜவஹர்னு பேர் வருதா, அதனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு தருவாங்க. ஓகே, குடும்பத்தில் ஒரு நபருக்கு வேலை. ஓகே, ஒரு நபருக்கு என்னது? வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ குடும்பத்தில் ஒரு நபருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறது தான் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு 80:20 ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, 80:20 ஷேர் பண்ணிக்குவாங்க. 80-20 யார்? மத்திய அரசும் மாநில அரசும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஷேர் பண்ணிக்குவாங்க. இது மோஸ்ட்லி ரொம்ப முக்கியமானதெல்லாம் கிடையாது. நமக்கு யார் செயல்படுத்துவா, நோடல் ஏஜென்சி யாருன்னா, வழக்கம் போல் நமக்கு இப்போ தான் சொன்னோம், எம்ப்ளாய்மெண்ட்டு இந்த மாதிரி வறுமை ஒழிப்புலாம் யார் செயல்படுத்துவாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க தான் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா அப்படின்னா, பெண்களுக்கு நமக்கு 30% இடஒதுக்கீடு இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு இருக்குது. 1999 என்னென்னு மாறிச்சு? ஜவஹர் கிராம் சம்ருதி யோஜனாவாக மாறிடுச்சு. ஓகேவா? இவ்வளோ தான். அப்போ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989 ஜவஹர்லால் நேருடைய 100வது வருஷம். ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், வேலைக்கு உணவு திட்டம், ஏழைக்கு அப்படின்னு 7 ஞாபகம் வச்சோம். என்ஆர்இபி, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980, அதுதான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 80. ஆர்எல்இஜிபினா தேசியனே வருது பாருங்கள், கிராமப்புற நமக்கு நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. அதுதான் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். அது என்ன ஆச்சு? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவாக மெர்ஜ் ஆச்சு 89. 10 வருஷம் கழிச்சு ஜவஹர் கிராம் சம்ருதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 99 மாறிடுச்சு. இவ்வளோ தான் ஸ்கீம். இந்த ஸ்கீம் நெக்ஸ்ட்டு திட்டம் என்னென்னா பிஎம்ஏ ஜிஎஸ்ஒய்னு சொல்கிறாங்க. பிரதான் மந்திரி ஆதர்ஷ். ஆதர்ஷ்னா மாடல். ஓகே, முன்னோடி. ஆதர்ஷ்னா முன்னோடி. பிரதான் மந்திரி ஆதர்ஷ். கிராமம்னா கிராமம் தான். சதக் அப்படின்னா ரோடு. அப்போ முன்னோடி கிராமத்தில் நமக்கு முன்னோடி கிராமமாக மாற்றி ரோட் போட்டு தரது. ரோட் போட்டு தந்தால் எல்லா ஃபெசிலிட்டிஸ் சுற்றியும் வர ஆரம்பித்தோம். அப்போ பிரதான் மந்திரி கிராம் சதக் ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. பிரதான் மந்திரி, இந்த வார்த்தை தான் முக்கியம், ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. நமக்கு ஆதார்லாம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2009 கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2010. அப்போ ஆதர்ஷ்னு வந்துச்சுன்னா 2010 எடுத்துக்கலாம். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட். ஓகேவா? வில்லேஜஸ் வித் இது என்னென்னா 50ங்கிறத விட 40ன்னு வச்சுக்கோங்களேன். 40%. இப்போ 40% ஆஃப் எஸ்சி பாப்புலேஷன், அதாவது நமக்கு 40% மேலே ஷெட்யூல் கேஸ்ட் ஆதிதிராவிட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கொடுக்கறது தான் நமக்கு பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 40%க்கு மேலே ஆதிதிராவிடர் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சி, அதாவது அடிப்படை வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுக்கறது. அடிப்படை வசதிகள், பேசிக் அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுக்கறது தான் நமக்கு பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. ஆதார்னால் நமக்கு 10ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக நோடல் ஏஜென்சி யாராக தான் இருப்பா? நமக்கு பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க தான் செயல்படுத்த போகிறாங்க. அப்போ பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா?
அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது திட்டம். இதோடு ரிலேட் பண்ணி இன்னொரு திட்டத்தையும் படிச்சிடணும். அதுதான் பிஎம்ஜிஎஸ்ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம்ஜிஎஸ்ஒய் இது எப்போனா 2000. பிஎம்ஜிஎஸ்ஒய்னா கிராம் சதக் யோஜனா, அவ்வளோதான். கிராம் சதக் யோஜனா. இப்போ சதக்னா இப்போ தானே சொன்னது என்னது, ரோடு. ஓகே, சதக்னா ரோடு. பிஎம்ஜிஎஸ்ஒய்னு சொல்கிறாங்க, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இதில் எவ்வளோனா 60-40 வந்து ஷேர் பண்ணி மத்திய அரசும், இது மத்திய அரசு இது மாநில அரசு ஷேர் பண்ணி ரோடு போட்டு தருவாங்க. ஓகே, இது முக்கியமானது. மொத்தம் கிராமப்புற சாலைகள் ரூரல் ஏரியாவில் நமக்கு 62,500 கிலோமீட்டர் அளவுக்கு சாலை. இதே மாதிரி தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 தமிழ்நாடு, அதாவது சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சரின் கிராமப்புற சாலை வசதி மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. 2023 சீஃப் மினிஸ்டர் ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். என்ன ரோல் ஆகுது ரோடுங்கிறதே, சீஃப் மினிஸ்டர் ரூரல், சரி மெதுவாக சொல்லி பார்ப்போம், ரூரல் ரோடு டெவலப்மெண்ட் ஸ்கீம். ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன்ல. இப்போ 2023 அவ்வளோதான் இந்த ஸ்கீம். இது வந்து பிஎம்ஜிஎஸ்ஒய் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 2000. அதே ஆதர்ஷ் வந்துச்சுன்னா 2010 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஆதி திராவிடர் ஏ வருதா, அப்போ அதனால் ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு ரோடு போட்டு தரது, இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. இவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னா பிஎன்ஒய் பாரத் நிர்மான் யோஜனா. நிர்மான் அப்படின்னா கட்டமைக்கிறது. ஓகே, கட்டமைத்தல் இல்லாட்டி உருவாக்குதல் அப்படின்னு மீனிங். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரது நிர்மான் அப்படின்னு நிர்மாணிக்கிறது. 2005. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன், ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது என்ன திட்டம்னு. இதை ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒரு பிளானிங். அப்போ பிளான் ஃபார் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக ஒரு 6 காம்பனன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு 6 காம்பனன்ட்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு இரிகேஷன். அப்போ ஃபஸ்ட்டு இரிகேஷன் நீர்ப்பாசன வசதிகள் கிராமப்புறத்தில் பண்ணித்தரது. ஏன்னா அங்கே அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு தேவையான இரிகேஷன் பண்ணித்தரணும். அடுத்து ரோட்ஸ், அவங்க பண்ண ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டு கொண்டு போகிறதுக்கான சாலை வசதிகள். அடுத்து ஹவுசிங், வீட்டு வசதி இருக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை, குடிநீர் வசதி இருக்கணும். எலக்ட்ரிஃபிகேஷன், மின்சார வசதிகள் இருக்கணும். டெலிகம்யூனிகேஷன், நமக்கு தொலைத்தொடர்பு இருக்கணும். இத்தனையும் இருக்கணும். இப்போ இந்த திட்டங்கள்லாம், இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இப்போவும் இருக்கா அப்படின்னா 2005 கொண்டு வந்தது தானே சார் அப்படின்னா இப்போவும் இருக்குது. ஆனால் வேறு திட்டங்களில் இருக்குது. நமக்கு இப்போ பார்த்தோம்ல பிஎம்ஜிஎஸ்ஒய் கிராம் சதக் யோஜனா. கிராம் சதக் யோஜனா 2000 இருக்குது. நம்ம ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணித்தரது. அடுத்து நமக்கு பிஎம்ஏஒய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, நமக்கு ஹவுசிங்க்கு வந்துடுது. ஓகே, 2015 அர்பனில், 2016 ரூரலில். நமக்கு இது தானே இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனாவும் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா தான் இப்படி மாறுச்சு. இந்திரா காந்தினா ரூரல் 1985, ராஜீவ்னா 2009 அர்பன். அதுதான் 2015 அர்பன், 2014 ரூரல். ஹவுசிங் வந்துடுச்சா, ரோடுக்கு இந்த திட்டம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இதுக்கு குடிநீர் வாட்டர் சப்ளைக்கு ஜல் ஜீவன் மிஷன். ஜல்னா தண்ணி, ஜீவன்னா வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஜல் ஜீவன் மிஷன் 2019 ஜல் ஜீவன் மிஷன். ஓகே, வாட்டர் சப்ளை. அதே மாதிரி தான் நமக்கு தூய்மைப்படுத்துறது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜல் ஜீவன்னு ஞாபகம் வருது. நமாமி கங்கா, நமக்கு கங்கை நதி தூய்மையாக்குறது. கங்கை நதி இருக்கிறதுலே மோஸ்ட் பொல்யூட்டடு ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு 2007 அறிவித்தாங்க. இருக்கிறதுலே மாசுபாட்டான நதின்னு. அதனால தான் 2008 நமக்கு நேஷ்னல் ரிவராக வந்து கொண்டு வந்தாங்க. 2014 கங்கை நதியை தூய்மைப்படுத்துறதுக்கான திட்டம் நமாமி கங்கா. நமாமி கங்கானா கங்கையை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு தமிழில் நமக்கு சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்போம்ல, காவிரி நதியை தூய்மைப்படுத்துறதுக்கு நடந்தாய் வாழி காவிரி. நடந்தாய், அது தண்ணின்னொடனே எவ்வளோ ஞாபகம் வருது பாருங்கள். நடந்தாய் வாழி காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிலப்பதிகாரத்தில் காணல் வரி பாடலுடைய என்ன 2019. இது ஏன் சொன்னோன்னா என்ன எதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, ஜல் ஜீவன்னு பார்த்தோன்னே எனக்கு 2019 அப்படி இந்த தண்ணி ஞாபகம் வந்துச்சு. காவிரி தண்ணியை தூய்மையாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு, அதனால சொன்னேன். இப்போ ஆக்சுவலாக பாருங்கள், இப்படி தான் என் மைண்டில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா இப்படி தான்.
ஜல்ஜீவன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிலேட்டடானது எல்லா டேட்டாவும் மைண்டில் வரும். நமாமி கங்கா 2014, மோஸ்ட் பொல்யூட்டட் ஏரியா மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர் 2007, அடுத்து நேஷ்னல் ரிவர் 2008, நடந்தாய் வாழி காவேரி 2019, அதே மாதிரி முதலாக நதிநீர் இணைப்பு பண்ணது 2017. யார்? ஏபி, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? அது என்ன நதி அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கான கொஷின் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது இங்கேயே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவசரப்பட்டு அங்கே எழுதிட்டேன். கிராம் சதக் யோஜனா 2000, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2015-16, ஜல் ஜீவன் மிஷன் 2019. இதெல்லாம் எனக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. நான் எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்க்கணும். எனக்கு இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னா நான் ஒவ்வொன்றையும் இன்டர்லிங்க்டாக மெர்ஜ் பண்ணி கனெக்ட் பண்ணி ஒரு புரிதலோடு படித்ததுனால தான் எனக்கு இவ்வளவும் ஓரளவு ஞாபகம் இருக்குது. ஓகே, எல்லாமே ஞாபகம் இல்லைனாலும் ஓரளவு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படின்னா நான் எந்தளவு நான் ரிவிஷன் பண்ணியிருந்துருக்கணும், எந்தளவு நான் வந்து புரிதலோடு படிச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன ஸ்டைலோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ பாரத் நிர்மான் யோஜனா 2005. இதில் என்னென்னா என்ஆர்ஹெச்எம்னு ஒரு திட்டம் இருக்குது. ஓகே, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக நலத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ஆர்ஹெச்எம். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனியூவல் மிஷன்னு சொல்லுவாங்க, அதுவும் 2005. நமக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டராக, அவர் தான் நவீன இந்தியாவுடைய சிற்பி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவை நிர்மாணிக்கிறதுல இந்தியாவுடைய இந்தியா அப்படிங்கிறது பாரத்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு பாரத்தை நிர்மாணிக்கிறதுக்கு, அதாவது அதோடைய நலத்தை தான் கண்டிப்பாக பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு எப்போவுமே பாரத்தோடைய நலத்தை தான் பார்ப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு மிஷன் எடுத்துடலாமா, பாரத் நிர்மான் யோஜனா எடுத்துடலாமா, ஊரக நலத்திட்டம் எடுத்துடலாமா, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய் மிஷன். இந்த ஜவஹர்லால் நேரு எப்போவுமே பாரத்தோடைய நலனுக்கு தான் அஞ்சுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005. ஓகே, இந்த மூணுமே ஒரே கான்செப்ட், ஒரே இதில் முடிஞ்சிச்சா. ஜவஹர்லால் நேரு பாரத்தோடைய நலனுக்காக தான் எப்பவும் பயப்படுவார். ஏன்னா மொழிவாரியாக பிரிக்க சொன்னப்போ கூட அவர் ரீஜனலிசம் கம்யூனலிசம்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஜேவிபி குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, எஸ்கே-தார் என்ன சொல்லிச்சோ அதையே தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க திரும்ப, இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ ஜவஹர்லால் நேரு எப்போவுமே பாரத்தோடைய நலனை தான் பார்ப்பார், அதுக்கு தான் அஞ்சுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005. புரிஞ்சிருச்சா? இதே மாதிரி பாரத்னு பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது, பாரத் நெட் 2011. அதே மாதிரி உங்களுக்கான கொஷின் தமிழ்நெட் எப்போ? இன்னொன்று, இந்த பாரத் நெட்டை 100% கொடுத்த ஸ்டேட் எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட். ஓகே, உங்களுக்கான கொஷின் இதெல்லாம் பாருங்கள். இவ்வளோ தான் சிம்பிள். ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்படி தான் படிச்சுட்டு போயிடணும், ஒன்று ரிலேட் பண்ணி அதோடைய மீனிங் பேரை வச்சே அடிச்சிடணும். இப்போ நிர்மான்னா எனக்கு கட்டமைக்கிறதுன்னு தெரியும், அப்போ பாரத்னா இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு திட்டம். அப்போ இந்தியாவை கட்டமைக்கிறதுனா என்ன பண்ணணும்? முதல்ல நீர்ப்பாசனம், தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும், ரோடு போட்டு தரணும், வீடு இருக்கணும், கரண்ட் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும். இவ்வளவும் ரிலேட் பண்ணி படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? அடுத்த திட்டம் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஓகேவா? இந்திரா ஆவாஸ் யோஜனா, ஆவாஸ்னா ஹவுஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1985. இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததுக்கு அடுத்த வருஷம், இல்லாட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 1885 ஐஎன்சி உருவாச்சு, அதனுடைய 100 வருஷம். ஓகே, 100 இயர்க்காக இந்திரா ஆவாஸ் யோஜனா. அப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது நமக்கு ரூரல் ஏரியாவில், நம்ம அப்போயே பார்த்துட்டோம்ல. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னா அர்பன் ஏரியாவில். இது 2016 எப்படி செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, பேர் மாறிடுச்சு, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். ஓகே, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதே பேர் தான், புதுசாக இல்லை, ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 ஹவுசிங் ஃபார் ஆல், அனைவருக்கும் வீடு, கிராமப்புறங்களில் அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறத இதனுடைய முக்கியமான நோக்கம். இது ஜேஆர்ஒயோட சேர்ந்து இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சது. ஜேஆர்ஒய் நமக்கு தெரியும் 89. அதோடைய இந்த திட்டம் எப்போ இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சதுன்னா 97-98 பீரியடில். ஓகே, 1997. இது ரொம்ப முக்கியம் கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 97-98 ஜேஆர்ஒயோட சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம பகுதிகளில் வறுமை கோட்டுக்கு கீழே, பிலோ பாவர்ட்டி லைனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டு வசதி பண்ணி கொடுக்குற ஒரு திட்டம் கிராமப்புறங்களில். இப்போ என்னவா இருக்குது, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா.
இயர் வந்து 2016 ஞாபகம் வச்சுக்கணும். அனைவருக்கும் வீடு, ஹவுசிங் ஃபார் ஆல் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா, இவ்வளோதான் இந்த திட்டம். அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனியூவல் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு நமக்கு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், ரெனியூவல் மிஷன்னா மறுசீரமைப்பு திட்டம் 2005. இப்போ தானே பார்த்தோம் ஜவஹர் எப்போவுமே பாரத்துடைய நலத்துக்காக தான் அஞ்சுவார் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஜவஹர்லால் நேரு JNURM. ஓகேவா, JNNURM பாரத் நிர்மான் யோஜனா. இது NRHMனா நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக நலத்திட்டம். இது பாரத் நிர்மான் யோஜனா. இது தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. டிசம்பர் 3 என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கான கொஷின். ஓகேவா, டு இம்ப்ரூவ் த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீஸ் டெலிவரி, நகர்ப்புறத்துடைய உட்கட்டமைப்பும் சேவைகளையும் மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பாக்ஸ் டேட்டா எல்லாமே 10 வருஷம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா நமக்கு ட்ரைசமில் எத்தனை வயசுங்க, 18லேருந்து 35 வயசுக்குள்ளே. காசு எவ்வளோ தருவாங்க, 200 ரூபா கொடுத்து ட்ரைனிங் தருவாங்க ட்ரைசமில். 1979 10 வருஷத்தில் 1989 JRY ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவில் வேலைவாய்ப்பு தருவாங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா என்னவா மாறிச்சு, ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா அப்படின்னு 1999 பேர் மாறிச்சு. பார்த்தீங்களா, எல்லாமே 10 இயர்ஸாக வந்து மெர்ஜ் ஆகுது. இந்த மாதிரி இன்டர்லிங்க்டாக பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களாக ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை புதுசாக உருவாக்குங்க, அவ்வளோதான். நான் திரும்ப படிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, அவ்வளோதான். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் புதுசாலாம் எதுவும் பண்ணல. அடுத்து 2015, இப்போ சொன்னதில் 2015 10 வருஷத்தில் நமக்கு அம்ருத் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதே தான் நகர்ப்புறத்துடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறது. அம்ருத்னா அட்டல் மிஷன் இருக்கட்டும், இது எல்லாமே காமனான தான். அட்டல் மிஷன்னா புதுமையான மிஷன். எதுக்காக, ரீஜுவனேஷன், புதுப்பிக்கிறது, மறுசீரமைக்கிறது. அங்கே ரெனியூவல்னு சொன்னாங்களா, இந்த திட்டத்தில் பாருங்கள் ரெனியூவல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ரீஜுவனேஷன், மறுசீரமைப்பு அப்படிங்கிற வார்த்தை. அதாவது ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நகர்ப்புற மாற்றம், அதை கொண்டு வரதுக்கான திட்டம் தான் அம்ருத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம் என்னென்னா ஸ்மார்ட் சிட்டி. நமக்கு 100 சிட்டியை வந்து ஸ்மார்ட் நகரங்களாக மாற்றுறது, எல்லா ஃபெசிலிட்டியோட. அப்போ நமக்கு தமிழ்நாட்டில் 12 நகரங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. திண்டுக்கல் கேன்சல் பண்ணிட்டு இப்போ 11 நகரங்கள் இருக்குது. உங்களுக்கான கொஷின் என்னென்னா, ஸ்மார்ட் சிட்டியில் தமிழ்நாட்டில் முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு. யாருடைய கமிட்டி, அது யாருடைய தலைமையில் செயல்பட்டுச்சு, எந்த வருஷத்துலேருந்து அது செயல்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கான கொஷின். அப்போ நமக்கு என்ன ஆகுது, அம்ருத் திட்டமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தான் முன்னாடி நமக்கு JNURM அப்படின்னு இருந்தது. இப்போ இன்னும் தெளிவாக எழுதிடுறேனே, JNNURM. ஓகே, ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனியூவல் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க 2005. இதுதான் என்னச்சு, அம்ருத். அம்ருத்னா தெரியல, அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2015. இதே இன்னொரு திட்டம் என்னது, ஸ்மார்ட் சிட்டி. எல்லா வசதிகளும் IoT இந்த மாதிரிலாம் வந்துருச்சுல, AI டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியோடு சேர்ந்து ஒரு சிட்டியை டெவலப் பண்ணுறது. இதுவும் 2015. 100 நகரங்கள். தமிழ்நாட்டில் 12. இப்போ எவ்வளோ, 11. திண்டுக்கல் மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான கொஷினை பார்த்து நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே, இவ்வளோ தாங்க தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம்ங்கிறதே இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு திட்டம் வந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது 2009. இயர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததுக்கப்புறம் ராஜீவ்காந்தி பொறுப்பெடுத்துக்குவார் 1984. அந்த 1984லேருந்து 25 வருஷம் கம்ப்ளீட் ஆனதோடைய நினைவாக இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஷார்ட்கட்டுக்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா, 00/2009. அப்போ 2009 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னா வீடு, இங்கே என்னது அர்பனில் வீடு.
இதனுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஸ்லம் ஃப்ரீ இந்தியா, குடிசைகள் இல்லாத இந்தியா உருவாக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு குடிசைகள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கணும்னு 2030 இலக்கு வச்சுருக்கோம். அதுக்காக கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம். கலைஞரின் கனவு இல்லம் 2024 தொடங்கப்பட்ட திட்டம். 6 வருஷத்துக்குள்ளே 8 லட்சம் வீடுகள். ஓகே, 8 லட்சம் வீடுகள். ஒரு வீட்டோட மதிப்பு வந்து 3.5 லட்ச ரூபா. 3.5 லட்ச ரூபா. உங்களுக்கான கொஷின், அந்த வீட்டோடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன? வீட்டோடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன? எவ்வளோ அடிக்கு ஆர்சிசி போட்டிருப்பாங்க? ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட், சிமெண்ட் கான்க்ரீட்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கான கொஷின். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது திட்டம் இல்லையா அப்படின்னா 2010 கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம். வீடு வழங்கும் திட்டம். இதில் 60,000 ரூபா அமௌண்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. 60,000 ரூபா அமௌண்ட்டு. இன்னொன்று நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் டெப்த்தாலாம் போகலை எந்த ஒரு ஸ்கீமும். ரொம்ப பேசிக்கானதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சோஷியல் இஷ்யூஸ் எடுக்கும்போது ரொம்ப டெப்த்தாக எடுக்கிறேன். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பெருசாக நான் எதுவுமே ரிலேட் பண்ணலை. ஸ்கூல் புக்கில் இருக்க ஸ்கீம் நீங்கள் கேட்டதுனால தான் இதை இவ்வளோ டெப்த்தாக நான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னொன்று, நான் வந்து ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் நான் தனித்தனியாக எடுத்து நான் சோஷியல் இஷ்யூஸ் படிக்கும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேரோடு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ரொம்ப பேசிக்கான டேட்டா மட்டும்தான் சொல்கிறேன். அதை மட்டும் இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வைங்க. சோஷியல் இஷ்யூஸ் படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஒரு பேசிக்கான கண்டென்ட்டாக தெரியும். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து எப்போ 2015 PMAY, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பனாக மாறிடுச்சு. இப்போ என்ன நான் அதில் என்ன பண்ணலான்னா, சோஷியல் இஷ்யூஸ் படிக்கும்போது இப்போ இது படிக்கிறோமா, அடுத்த திட்டமாக PMAY படிச்சிருவோம். இப்போ 2015 அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, எந்த டேட்டில் தொடங்கினாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டு, இப்போ இதனுடைய கரண்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு ரிலேட் பண்ணி நம்ம அந்த ஸ்கீமை அப்போ படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஸ்கீம் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு தான், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அந்த டைட்டில் இயர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த டைட்டில் இயருக்காக ஷார்ட்கட்டுக்காக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் ஷார்ட்கட் கேட்டிங்க, அந்த பாக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு, அதனால தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப டெப்த்தாலாம் போகல. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு ரிலேட் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான ஐடியாவும் நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, எனக்கே ரொம்ப கம்மியான டேட்டா சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இதில் இந்த மாதிரி டைட்டிலும் உள்ள கண்டென்ட்டு சொல்கிறதுக்கு. இப்போ ஒன்று எடுத்தோன்னா அது ரிலேட்டடான இது எல்லாமே முடிச்சிடணும். இப்போ NRHM படிக்கிறோமா, ஸ்கூல் புக்கில் NRHM மட்டும்தான் இருக்குது. அப்போ NUHMனா என்ன, NUHM எப்போ தொடங்கினாங்க, இது ரூரல், அப்போ அர்பனில் எப்போ தொடங்கினாங்க, அது எந்த வருஷம், அதோடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லணுன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி சொல்லணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா மட்டும் இருக்கிறதுனால டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதெல்லாம் சொல்லலை. நான் ஆல்ரெடி சோஷியல் இஷ்யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ போட்டுட்டேன். வேணும்னா அதை பாருங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி சொல்லணுன்னா நான் தனியாகவும் PDF வச்சு என்ன பண்ணுறேன், உங்களுக்காக வீடியோ போடுறேன், கேளுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, நான் மோஸ்ட்லி உங்களுக்கு எது கஷ்டம் அப்படிங்கிறது தான் நான் முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கே தெரியும் இதெல்லாம் தான் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க. ஏன்னா நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ எனக்கும் தெரியும் இந்த இடத்துல இது கஷ்டமாக இருக்குங்கிறது எனக்கு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கிளாஸ் கொடுக்குறேன். இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஓகே, என்னுடைய ஆர்டரை விட உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். புரியுதா? சரி, அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஓகேவா? தேசிய ஊரக நலத்திட்டம். நலத்திட்டம்னாலே என்ன வந்துடணும் நமக்கு, 2005 ஜவஹர்லால் நேரு, JNN, URM. இது எப்போ 2005. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனியூவல் மிஷன் 2005. அவர் எப்போவுமே பாரத் நிர்மான் யோஜனா 2005. அதுக்கு தான் என்ன பண்ணுவார், அதனுடைய நலத்துக்காக தான் அஞ்சுவார் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் 2005.
5 அந்த நலத்துக்காக அப்படின்னு சொன்னால அது இந்த திட்டம் தான். தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. இது 2013 நமக்கு ஒன்றும் இல்லை. நான் அப்போ சொன்னேன்ல NUHM அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. NUHMனா நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன். இது என்னென்னா எப்படி NUHMனு சொல்லலாம்? 50,000க்கு மேலே மக்கள் தொகை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50,000க்கு மேலே மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அது NUHM, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஊரக அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நலத்திட்டம். NRHMனா நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், NUHMனா நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன். இது 2013 தொடங்கினாங்க, ஒரு 8 வருஷம் கழிச்சு. அதனுடைய ஒரு பகுதியாக இருக்குது. அது ரெண்டையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் ஹெல்த் மிஷன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதனுடைய பகுதி. இதுக்கு கீழே யார் வேலை செய்வேன்னா ஆஷா பணியாளர்கள். இது ஆல்ரெடி சொன்னான்ல, நான் அந்த லெசன் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஓகே, ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஒரு 1000 ஆஷா பணியாளர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்டிவிஸ்ட் 1000 பேர் இருக்காங்கன்னா இவங்க ஒவ்வொரு வீடாக போய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான சாதனங்கள், இந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எவ்வளோ கேப் விடணும், அடுத்து இந்த சுகாதார வசதிகள்லாம் நீங்கள் பண்ணிக்கணும், இந்த மாதிரி சுகாதார திட்டங்கள் இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து போய் அந்த திட்டத்தை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் நமக்கு ஆஷா, அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஆஷாவை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சான்றழிக்கப்பட்ட சமூக நல ஆர்வலர். சமூக நல ஆர்வலர், இதுதான் ஆஷா. அப்போ மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. எதுக்காக? IMR MMRை குறைக்கிறது. ஐஎம்ஆர்னு என்னது? இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது இறந்துடும். இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேண்ட்டுனா பச்சிளம் குழந்தை, சைல்டுனா குழந்தை, இன்ஃபேண்ட்டுனா பச்சிளம் குழந்தை. அப்போ 1 வயசுக்குள்ளேயே இறந்துடுது. MMRனா மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட். மேட்டர்னல் நமக்கு தாய். மகப்பேறு இறப்பு. இப்போ பச்சிளம் குழந்தை இறப்பு, மகப்பேறு இறப்பு அப்படின்னா ஒரு குழந்தை, அதாவது 1,00,000 தாய்மார்களுக்கு அவங்களுடைய ப்ரெக்னன்சி பீரியடில் இறக்கிறது. ஓகேவா? இந்த குழந்தை இருக்கப்போ இறக்கிறது தான் MMR அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான, இது 1,00,000த்துக்கு பார்ப்பாங்க. IMR 1000த்துக்கு பார்ப்பாங்க. அப்போ இதை ரெடியூஸ் பண்ணணும். IMR MMR ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அதை விட மெயினான ஆப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? ரொம்ப மலிவான விலையில், அதாவது அணுகக்கூடிய வகையில் மலிவான விலை. ஓகே, எளிதில் அணுகக்கூடியது. இதெல்லாம் தான் நம்மளாக ஜென்ரலாக எடுக்கணும். எளிதில் அணுகக்கூடிய ஆனால் அதே விஷயத்தில் தரமான மருத்துவ வசதிகள் கொடுக்கறது. ஓகே, தரமான மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்கறது தான் நமக்கு இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்துக்கு கீழே தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 2005. ஜனனி சுரக்ஷா யோஜனா அது குழந்தைகளுக்கான திட்டம் தான். அதே மாதிரி ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா 2011. அதே மாதிரி சப்லா திட்டம், ஊட்டச்சத்து கொடுக்கறது. இது சிசு சுரக்ஷா, பச்சிளம் குழந்தை பிறக்கிறது. ஜனனி சுரக்ஷா யோஜனாவும் அதே தான். IMR MMRக்கு நமக்கு ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. JSSKனா அந்த பிரசவம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ட்ராப்பேக் சிஸ்டம், வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வர்றது, திரும்ப அவங்களுக்கு சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணுறது, சிசேரியன் பண்ணுறது, திரும்ப அவங்கள சேஃபாக ஊட்டச்சத்து எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விடுறது. அதான் நம்ம வண்டி பார்த்துருப்போம்ல, 102 அப்படிங்கிற வேன் பார்த்துருப்போம் பிங்க் கலரில். ஓகேவா? அதுதான். அப்போ அந்த தான் JSSK. சப்லானா ஊட்டச்சத்து கொடுக்கறது. அதுவும் 2011. ஒவ்வொருத்தருக்கும் சப்ளை பண்ணணும் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது 2011 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டம் எல்லாமே நம்ம எதுக்கு கீழே தான் வரும், இதை பற்றி எல்லாமே விழிப்புணர்வு கொடுக்கறது தான் நமக்கு நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். அதே அர்பன் ஹெல்த் மிஷன்னா நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் நமக்கு 2013. 50,000த்துக்கு மேலே மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அவங்கள அர்பன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? அதை பொறுத்து தான் சொல்கிறாங்க. இது என்னது? பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மூலிமா, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், ஆரம்ப சுகாதார மையங்கள் மூலிமா அதுக்கான சிகிச்சைகள் பார்ப்பாங்க. புரியுதா? இதுதான் NRHM. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே. இந்த திட்டத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் ஞாபகம் வருதா நமக்கு? மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு படிச்சுருந்துருப்போம்.
அதே ஆஷா திட்டம் தான், மக்களை தேடி மருத்துவம். உங்களுக்கான கொஷின், எப்போ தொடங்கினாங்க, எப்போ எங்கே தொடங்கினாங்க? ஓகே, மக்களை தேடி மருத்துவம். அடுத்து, எந்த ஏஜுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் கிடைக்கும்? முக்கியமாக என்ன டிசீஸ் நமக்கு? ஹைப்பர் டென்ஷனும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹெச்டிடிஎம்னு சொல்லுவாங்க. நமக்கு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் கூட பண்ணுவாங்க. ஹெச்டிடிஎம், நமக்கு ஹெச்டி அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அடுத்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. பெரிட்டோனியல் டயாலிசிஸ், ஃபிசியோதெரபிஸ்ட்டு கூட வருவாங்க. இப்போ இது அதாவது ஏன் மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மக்களை தேடி மருத்துவத்துக்கு கீழே வருது. எப்போ தொடங்கினாங்க, எங்கே தொடங்கினாங்க, எந்த ஏஜுக்கு மேலே நமக்கு இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும்? இது எல்லாமே உங்களுக்கான கொஷின். டேட்டோடு எனக்கு சொல்லணும். ஓகேவா? காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா NRLM, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம். நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட், ஒவ்வொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். அதனால் 2011. ஓகேவா? இப்போ இந்த திட்டம் என்னவாக இருக்குது? டே NRLMமாக இருக்குது. டேனா தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. அந்தியோதயானா ஒன்றும் இல்லை, ரைசிங் ஆஃப் லாஸ்ட் மேன். ஓகேவா? லாஸ்ட் பர்சன், ரைசிங் ஆஃப் லாஸ்ட், அதுதான் அந்தியோதயா. தீனதயாள்னால் ஒரு பர்சன், நமக்கு தெரியும், தீனதயாள் உபாத்தியாயா அப்படின்னு படிச்சுருந்துருப்போம். செப்டம்பர் 25 தான் அவருடைய பிறந்தநாள். இப்போ யோஜனானா திட்டம். அப்போ தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, இதுவும் ஒரு பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் தான். நோடல் ஏஜென்சி யாருன்னா TNCDWன்னு சொல்லுவாங்க. TNCDW, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், 1983. இதுக்கு கீழே தான் நமக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள் இப்போ இயங்கிட்டு இருக்கு. ஓகேவா? முக்கியமானது தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு கழகம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு, நான் எழுதிடுறேன், தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு கழகம், 1983. நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, மார்ச் 8, 3வது மாதம் 8ஆம் தேதி பெண்கள் மேம்பாடு. ஓகேவா? மார்ச் 8 அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். அப்போ ரைசிங் ஆஃப் லாஸ்ட் தீனதயாள் அந்தியோதயா திட்டம் 2011. அதே அர்பன் வச்சுக்கோங்களேன். அர்பன்னா ஒன்றும் இல்லை, 2013. நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஸ்வர்ண ஜெயந்தி, சஹாரி ரோஜ்கர் யோஜனா, பொன்விழா 1997. நகர்ப்புறத்தில் வேலைவாய்ப்பு கொடுக்கறது. அதே கிராமப்புறத்தில் ஸ்வர்ண ஜெயந்தி, கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா அப்படின்னு பார்த்தோம். இங்கே ரோஜ்கர்னா வேலைவாய்ப்பு, இங்கே ஸ்வராஜ்கர்னா சுய வேலைவாய்ப்பு. 1999, ஒரு 2 வருஷம் கேப்பு. அதே மாதிரி இங்கே ரூரலுக்கு 2011, அர்பனுக்கு 2013 தொடங்கினது. இது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ சொன்னதில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லியாச்சுல. அப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை உருவாக்குவாங்க, அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கான கடன் வசதி, அப்போ வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுப்பாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலிமா கடன் தருவாங்க. இவ்வளவும் பண்ணி உங்களை டெவலப் பண்ணுறது தான் நமக்கு, உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது தான் நமக்கு இந்த திட்டம். எந்த திட்டம்? நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஒவ்வொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். அதனால் 2011 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலையும் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் நமக்கு என்ன சொல்லுவாங்க? NRLM மாதிரி RLMனு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். அதுவே நீங்கள் NRLM பதிலாக NULMனு மாற்றிக்கலாம். NULM, தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் 2013. இது நகர்ப்புறம் கிராமப்புறம்னு 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு சுய வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும். எப்படி? சுய உதவி குழுக்கள் மூலியமாக முதல்ல திறன் பயிற்சி கொடுக்கணும், கடன் உதவி கொடுக்கணும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும். ஓகேவா? இதுதான் முக்கியமான திட்டம், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த திட்டம்லாம் என்ன ஆயிடுச்சு? வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு, வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 2022. அங்கே 11 பார்த்தோமா, அப்படியே இங்கே 22 பேர் வாழ்ந்து காட்டுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அப்போ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலிமா இப்போ என்னவாக இருக்குது? இதுக்கு முன்னாடி முதல்ல என்னவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்வர்ண ஜெயந்தி, கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனாவா, ரோஜ்கர் யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா எப்போ 1999 அந்த திட்டம் தான் என்ஆர்எல்எம்மாக மாறுச்சு. எப்போ என்ஆர்எல்எம்ங்கிறது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது. இப்போ 2015 டே திட்டம், தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு ஸ்வர்ண ஜெயந்தியா, இங்கே ஜெயந்தின்னு வருதா, இங்கே தீனதயாள் வருதா, தீன் தயாள்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஜெயந்தியும் தீனதயாளையும் என்ன பண்ணணும், என்ஆர்எல்எம்னா வாழ்வாதாரம், வாழ வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஜெயந்தியும் தீனதயாளையும் வாழ வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. SGSY ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா 1999 நம்ம 97 சஹாரி நகரத்தில் இது வந்து ஸ்வராஜ்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுய வேலை வாய்ப்பு, இது வந்து கிராமத்தில். என்ஆர்எல்எம்னா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011, டே திட்டம் 2015, தீனதயாள் அந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்தியோதய யோஜனா, அந்தியோதயனா ரைசிங் ஆஃப் லாஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா NFSA. NFS கேம் மாதிரியே இருக்கா, நம்ம நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஓகே, 2013 ஆக்சுவலாக இது வந்து டேட் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூலை 5. ஓகே, இதில் தான் நடைமுறையாச்சு. 2013 ஜூலை 5 இப்போ தான் அறிவித்தாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2013 ஜூலை 5. நமக்கு எப்போ நவம்பர் 1 2016 தமிழ்நாட்டில் நடைமுறையாச்சு. நம்ம அக்செப்ட் பண்ணது நவம்பர் 1 2016. அதாவது 75% கிராமப்புற ஏழைகளுக்கும் 50% அது நகர்ப்புற ஏழைகளுக்கும் மலிவு விலையில் உணவு தானியங்கள் கொடுக்கறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அப்போ எவ்வளோ சார் கொடுப்பாங்க அப்படின்னா, 1 கிலோ அரிசி, ஓகே, ரைஸ் வந்து 3 ரூபா, அதே 1 கிலோ வீட் கோதுமை வந்து 2 ரூபா, அதுவே வந்து 1 கிலோ உணவு தானியங்கள் மில்லட்ஸ் உணவு தானியங்கள் வந்து 1 ரூபா. இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு. இது என்னென்னா நமக்கு பிடிஎஸ் திட்டம்னு சொல்லுவாங்கள்ல, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 2 இருக்குது, டார்கெட்டட் பிடிஎஸ், யூனிவர்சல் பிடிஎஸ். டார்கெட்டட் பிடிஎஸ்னால் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும், அதாவது குறிப்பிட்ட வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களுக்கு மட்டும். யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படின்னா அனைவருக்கும், ஓகேவா, எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல் அரிசி கொடுக்கறது. அப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து யூனிவர்சல் பிடிஎஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, அப்போ நம்ம அதில் 2/3 நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே தான். ஓகேவா, அப்போ டிபிடிஎஸ், யூபிடிஎஸ். அதே அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அந்தியோதயா அன்ன யோஜனா உங்களுக்கான கொஷின், எந்த வருஷம்? அந்தியோதயா அன்ன யோஜனா இதில் 35 கிலோ அரிசி தருவாங்க. ஓகேவா, உணவு தானியம். மாதம் 35 கிலோ உணவு தருவாங்க, உணவு தானியம் மாதம்ங்க. அந்தியோதயா அன்ன யோஜனா, அந்தியோதயான்னு என்னது, ரைசிங் ஆஃப் லாஸ்ட், அன்னம்னா சாப்பாடு. அப்போ உணவு தானியம் கொடுக்கறது மாதம் 35 கிலோ கொடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு PHH, நம்மளுடைய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. PHH இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு லெட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள் எடுத்து. அது PHH வச்சுருந்தோம்னா ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா. ஓகே, 5 கிலோ எக்ஸ்ட்ரா. இது கொரோனா பீரியட்லாம் தொடங்கியிருந்தாங்க. இது நமக்கு இப்போ என்னது, ஃப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் தான் போடுறாங்க. ஃப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசி 2019. அதாவது 100 கிலோவுக்கு 1 கிலோ கலப்பாங்க இந்த அரிசியை. அதாவது எல்லாம் நமக்கு அயன் கண்டென்ட்டு, ஃபோலிக் ஆசிட்டு எல்லாமே கண்டென்ட்டு சேர்ந்துருக்கும். அயன் கண்டென்ட்டு, ஃபோலிக் ஆசிட்ல எல்லாமே. இது ரத்த சோகை வராமல் பாதுகாக்கிறது, இது ரத்தம் உருவாகிறதுக்கு உண்டான மருந்து. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு ஃப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, செறிவூட்டப்பட்ட அரிசி, விட்டமின் B12 வச்சு
B12 வச்சு செறிவூட்டப்பட்ட அரிசி. இப்போ நம்ம ரேஷன் கடையில் கொடுக்கறதெல்லாம் இதுதாங்க. ஐசிடிஎஸில், அடுத்து ரேஷன் கடையில் மிட் டே மீல் ஸ்கீம். நமக்கு மிட் டே மீல் ஸ்கீம் தெரியல. ஐசிடிஎஸ் எப்போ தொடங்கினாங்க? 1975. மிட் டே மீல் ஸ்கீம் 95 தொடங்கி 2007 பேர் மாறி இருந்திருக்கும், மதிய உணவு திட்டம்னு. அதுக்கப்புறம் 2021 பிஎம் போஷன்னு பேர் மாறி இருந்திருக்கும். ரேஷன் கடையில் எல்லாமே நமக்கு இப்போ செறிவூட்டப்பட்ட அரிசி தான் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அங்கங்கே அப்படியே கண்டென்ட்டு போயிடும். நமக்கு ஸ்கூல் புக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு போயிட்டே இருக்கும். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இது நான் ரொம்ப டெப்த்தாலாம் நான் போகலை. நமக்கு எம்ஜிஎன்ரேகாவுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துறேன், கரண்ட் அப்டேட் வரைக்கும். ஓகே, இப்போ எம்ஜிஎன்ரேகா ஆக்ட் வந்து 2005 கொண்டு வந்தாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் February 2, 2006 நடைமுறை ஆயிடுச்சு. ஓகே, இந்த திட்டம் February 2, 2006 ஆற்றுல தானே வேலை செய்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 நாள் கட்டாய வேலை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, இது பேசிக்கானது. அப்போ இது நமக்கு எப்போ மகாத்மா காந்திங்கிற வார்த்தை சேர்த்தாங்க? 2009 மகாத்மா காந்திங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு ஜல் ஜீவன் மிஷன் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும். ஓகே, ரொம்ப டெப்த்தாக போக வேணாம். கண்டிப்பாக வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியாக தான் கண்டிப்பாக இருக்கணும். 100 நாள் எப்படிப்பட்ட வேலையாக இருக்கணும்னா உடல் உழைப்பு சார்ந்த வேலையாக இருக்கணும். ஓகே, மெஷினரிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. உடல் உழைப்பு சார்ந்த வேலையாக தான் இருக்கும். நமக்கு என்னது? வறுமை ஒழிப்பு. என்னென்ன பண்ணுவாங்கன்னா வறுமை ஒழிக்கிறது இவங்களுடைய வேலை. மண் அரிப்பை தடுக்கிறது, காடுகள் வளர்க்குறது, மண் அரிப்பை தடுக்கிறது, அதுக்கப்புறம் காடு வளர்க்குறது. அப்போ இந்த மாதிரி முக்கியமான நோக்கங்களுக்காக செயல்படுது. எப்படின்னா இதுக்கு முன்னாடி 75 நிதி ஒதுக்கீடு, 75-25. 75ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 25ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பண்ணுவாங்க. அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. என்ன எலிஜிபிள்? கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் எலிஜிபிள். நம்ம விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து உங்களுக்கு ஐடி கார்டு தருவாங்க. நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை புதுப்பிச்சுட்டே இருக்கணும். நமக்கு குறைஞ்சது 100 நாள் வேலை கொடுத்துருவாங்க. அப்போ விண்ணப்பித்து ஒரு 15 டேஸுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் போட்டு ஒரு 15 டேஸுக்குள்ளே வேலை கொடுக்கணும். இல்லாட்டி அதுக்கு தகுந்த கூலி கொடுத்தணும். ஓகே, இழப்பீடு, அதுக்கு தகுந்த இழப்பீடை வந்து கூலியாக கொடுத்தணும். 1 டேக்கு 1 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் வந்து வேலை செய்யணும். சம்பளம் அது ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து வந்து கொடுப்பாங்க. 5 கிலோமீட்டருக்கு வேலைக்குள்ளே தான் வேலை கொடுக்கணும். 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வேலை கொடுக்கணும். அதை தாண்டி போகுது அப்படின்னா சம்பளத்தில் 10% மானியமாக கிடைக்கும். ஓகே, ஊதிய மானியமாக கிடைக்கும். 10% கூடுதலாக கிடைக்கும். 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வேலை இருக்கணும். ஓகே, இப்போ அப்பப்போ அது வந்து தணிக்கை பண்ணுவாங்க. ஓகே, ஆடிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிதி வந்து போதுமான அளவு கரெக்டாக செயல்படுதலாம், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, ரைட் டு எஜுகேஷன் போட்டுக்கலாம். 6 months ஒன்ஸ் வந்து அதை ஆடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இடஒதுக்கீடு இருக்கா அப்படின்னா 1/3 பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ ஏரி கால்வாய்கள்லாம் தூர்வாடுறது, கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறம் இடம்பெயர்றது, மைக்ரேஷனை குறைக்கிறது, கிராமப்புற சுகாதாரம், சுற்றுச்சூழல் மேம்பாடு, இந்த மாதிரி முக்கியமான நோக்கங்களுக்காக இந்த திட்டம் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான திட்டம். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலையும் 100 நாள் வேலை. இங்கே என்னென்னா தமிழ்நாட்டில் 2 கிலோமீட்டருக்குள்ளே வேலை கொடுக்கணும். இல்லாட்டி 10% அமௌண்ட் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் நமக்கு தெரியுள்ள ஊதியம் ஆண் பெண் வேறுபாடெலாம் இந்த திட்டத்தில் கிடையாது. ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா 336 ரூபா வந்து கொடுக்குறாங்க. 336 ரூபா. அதுவும் இப்போ எல்லாமே டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் தான். எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக மாற்றிட்டாங்க. அப்போ அதில் தான் ரொம்ப முக்கியமானது 2024 டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஓகே, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பகுதிகளில் தண்ணீர் விநியோகம் கொடுக்கணும், அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கணும். இப்போ 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலையே வந்து அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கணும். இன்னொன்று உடல் உழைப்பு சார்ந்த வேலை தான். அப்போ 50%
மாற்றுத்திறனாளிகள் தொழிலாளர்களுக்கு இந்த ஒதுக்கப்படணும். முழு ஊதியம், அவங்க மாற்றுத்திறனாளிகள் தானே, பாதி சம்பளம் கொடுத்தா போதாதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. முழு ஊதியமும் கிடைக்கணும். தமிழ்நாடு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வேலை கொடுத்ததில் ஒரு முன்னோடி மாநிலம்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு டேட்டா. ஓகேவா? இப்போ சொன்னோம்ல, எல்லாமே ஆன்லைனில் மானிட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம். அப்போ இதை வச்சு மானிட்டரிங் பண்ணுறாங்க. வேலைகள் வந்து சரியாக நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது தொழிலாளர்களுடைய வருகை உறுதி செய்கிறது. ஓகேவா? தொழிலாளரின் டிஜிட்டல் அட்டண்டன்ஸு வருகையை உறுதி செய்ய, அதுதான் NMMSன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மில் NMMS. ஓகேவா? நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம். ரெண்டாவது இன்னொன்று கூட இருக்குது, ABBS. இவங்களுக்கு சேலரியெல்லாம் எப்படி போகும்? ABBS மூலியமாக ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ABBS மூலியமாக ஆதார் பேஸ்டு வந்து அமௌண்ட் வந்து ஷேர் ஆகிடும். இது எப்போ மேண்டட்டரி ஆக்குனாங்க, கட்டாயப்படுத்தினாங்க? இது கண்டிப்பாக இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மேண்டட்டரி ஆக்குனாங்கன்னா, ஜனவரி 1, 2023 வந்து இதை மேண்டட்டரியாக மாற்றிட்டாங்க. அப்போ கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இண்டிவிஜுவல் பெனிஃபிட் ஒர்க்ஸும் வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார் பேஸ்டு தான் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். புரியுதா? ABBS வந்து 2024 NMMS வந்து 2023 கொண்டு வந்துட்டாங்க. ABBS வந்து 2024 ஜனவரி 1 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியமான ஒரு டேட்டா. நமக்கு மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான கொஷின் ஆல்ரெடி தெரியும். நமக்கு 2025 இந்த திட்டம் மாறுச்சு. என்னென்னு பேர் மாறுச்சு, எவ்வளோ நாள் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்து நமக்கு விவசாயம் பணிகள் செய்யும் போது கட்டாயமாக அந்தந்த ஸ்டேட் நினச்சா அந்த ஒர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி ஸ்டாப் பண்ணுறது எவ்வளோ நாளில் ஸ்டாப் பண்ண முடியும்? இது எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி நமக்கு புது MGNREGAவுடைய புது அப்டேட்டட் வெர்ஷன் என்னது, அது பேர், எந்த வருஷம், அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் எவ்வளோ நாள் விவசாய பணிகள் வரும்போது அந்த பணிகளை ஸ்டாப் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு கொஷின், ஹையஸ்ட் ஸ்டேட் எது சேலரியில் நம்ம MGNREGAவில், அதே மாதிரி லோயஸ்ட்டு ஸ்டேட் எது அப்படிங்கிறது நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப பேசிக்கான டேட்டா மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப டெப்த்தாகலாம் போகல. ஸ்கூல் புக்கில் இருந்த அந்த ஸ்கீம்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-16 ஸ்கீம்ஸ்கிட்ட போயிருக்குமா, 17 ஸ்கீம்ஸு. இப்போ 17 ஸ்கீம்ஸை இவ்வளோ தெளிவாக எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் ஸ்கூல் புக்கில் அப்படியே ஒரு லைனு இந்த திட்டம்னா என்ன, வருஷம் என்ன அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. நம்ம அது மட்டும் தெரிஞ்சுட்டு போகக்கூடாது. அந்த திட்டம், அதை பற்றின டீட்டெயில் நான் சொன்னது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் சோஷியல் இஷ்யூஸ், பாவர்ட்டி எடுக்கும்போது இன்னும் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட சோஷியல் இஷ்யூஸ்க்கு நமக்கு பாவர்ட்டின்னு ஒரு லெசன் படிக்கும்போது ஒரு 40-50 ஸ்கீம்ஸ் இருக்கும். நமக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா இந்தியான்னு தனியாக பிரித்து, தமிழ்நாடுன்னு தனியாக பிரித்து, தாயுமானவர் திட்டம்னு இருக்கட்டும், காலை உணவு திட்டம் இருக்கட்டும், புதுமை பெண், தமிழ் புதுவலம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். கலைஞரின் கனவு இல்லம், இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போகலாம். நான் ஸ்கூல் புக்கில் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க டேட்டாவுக்கான ஷார்ட்கட்டும் அதை பற்றினு ஒரு பேசிக்காக ஓரலாக மேலோட்டமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இதுவே ரொம்ப டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டைம் வந்து நைட் வந்து 1:07 ஆகுது. கண்டிப்பாக நான் உங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன். நீங்கள் அதை விட இன்னும் டபுள் மடங்கு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து குயிக்காக இருக்கும். நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நான் பாருங்கள், டைம் 1:07 இந்த டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு கிடைக்கிற டைமில். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ஒன்றா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு திரும்ப படிங்க, இல்லாட்டி இந்த வீடியோ திரும்ப கேளுங்க. நான் இந்த மாதிரி தான், நான் திரும்ப கேட்டு ரிவிஷன் பண்ணி எனக்கு ஓரளவு இந்த திட்டம் இது அப்படிங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து எக்ஸாக்டாக தெரியாட்டியும் ஓரளவு எனக்கு தெரியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொல்லிட்டுருக்கேன். இன்னொன்று கொஞ்சம் லவுடாக இருக்காது, ஏன்னா டைம் வந்து ஒன்றாகுது அப்படிங்கிறதுனால சுற்றியும் நான் சவுண்டாக பேசணுன்னா என்னால் மற்றவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சவுண்ட் வந்து கம்மியாக பண்ணி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்.
கொஞ்சம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் கேட்கல அப்படின்னா. கண்டிப்பாக இன்னும் நம்ம 10th லெசன், அதாவது 11th எக்கனாமிக்ஸில் 10th லெசன் இன்னும் 2 பேஜ் கூட அந்த ஸ்கீம்ஸு, நான் அந்த 2 ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு கொடுத்துருந்துருப்பேன், அடுத்த ஒரு பார்ட்டு வரும். அடுத்து இந்த அந்த ஒரு பாக்ஸுக்காக மட்டுமே நம்ம 1 ஹவருக்கு மேலே இந்த வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ எந்தளவு எஃபோர்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் கொடுக்கணும் இந்த எஃபோர்ட்ஸை, ஓகேவா? கண்டிப்பாக அது வரைக்கும் நெக்ஸ்ட்டு இன்னும் முடிச்சிடலாம். நமக்கு 11th எக்கனாமிக்ஸ் மேக்ஸிமம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் நான் முகி. ஸ்டே டியூன்டு.